ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். டேரக்டர் சார் நம்மளை நல்லாவே குழப்பியிருக்காரு. பிகாஸ் அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ எபிசோட் வந்து இன்னைக்கு எபிசோடோடைய அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் தான். அதில் வந்து காவேரி பார்த்தீங்கன்னா விஜயோடைய 2 கண்ணத்துலையும் கையை வச்சு இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு எபிசோடில் வந்து அந்த மாதிரி ஒரு சீனே இப்போ வரைக்கும் வரல. அது வந்து அவங்க அந்த கழுத்தை தான் 2 கையை வச்சு இப்படி அணைச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ டேரக்டர் சார் ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சரை கொஞ்சம் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே வந்து அந்த பிக்சரை வந்து அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் எபிசோடில் இப்போ வரைக்கும் வரல. மேபி நாளைக்கு எபிசோடு இதோடைய கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போது காவேரி இந்த மாதிரி கையை வச்சு கன்னத்தில் இருக்க மாதிரி ஏதாவது சீனை ஷூட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஜஸ்ட் இது ஒன்லி ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும்தான், அந்த ஸ்க்ரீனில் வேறு மாதிரி ஷூட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நானுமே வந்து இப்படி கன்னத்தில் கை வைக்கிற மாதிரி சீன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு எபிசோடில். பட் அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ விஜயோடைய மைண்ட் வாய்ஸ் அவர் சொன்ன அதே சாங் தான். ஒரு கணம் ஒரு போதும் நீ பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே அப்படின்றது தான் அந்த சாங்கோட லிரிக்ஸ். அதுதான் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ மேபி ஐன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே அவங்களால வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் அழுவாங்க போல். அதுக்கு தான் ஒரு வேளை அவங்க கன்னத்தில் காய வைக்கிற மாதிரியும் அந்த சாங்கை வந்து மேபி பேக்ரவுண்டில் போடுற மாதிரியும் இருக்குமோ அப்படின்னு ஒரு குட்டி ப்ரடிக்ஷனுமே இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் கண்டிப்பாக விஜயை விட்டு காவேரி போகிறாங்க அப்படின்றது லைட்டாக புரிஞ்சிச்சு. ஸோ ஒரு நாள் நம்மளை ஹாப்பியாக வச்சுருந்தா அடுத்து 1 to 2 வாரத்துக்கு நம்மளை வந்து புலம்ப விடுறது தான் இப்போதைக்கு டீம் வச்சிருக்கிற புது டெக்னிக்கே. கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் சில சேட் அண்ட் எமோஷன்ஸ்லாம் கலந்த மாதிரி எபிசோட் தான் வர இருக்குது. பட் அட் த எண்ட் நமக்கு வந்து வீக்கா ஒன்றா இருப்பாங்க, வீக்கா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வெண்ணிலாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் டீம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனிவேஸ் எபிசோட்ஸை என்ஜாய் பண்ணி நம்ம பார்ப்போம். பிரவீன் சார் பிக்கு அந்த கன்னத்தில் கை வச்சதுக்கு நாளைக்கு எபிசோட்ல வரும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்கமிங்ல கண்டிப்பாக காவேரி கொடைக்கானலில் தான் இருப்பாங்க. அதனால தான் கொடைக்கானலில் ஷூட் பண்ணுற மாதிரி இந்த ஷெடியூல்லேயே வந்து சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக காவேரி காணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. மேபி வெண்ணிலாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்கலாம், காவேரியோடைய ஆப்சன்ஸும் இருக்கலாம். அதை தேடி கொடைக்கானல் போகிற மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அங்கே போயிட்டு தேடியெல்லாம் அலைஞ்சு அங்கே தான் போயிட்டு குமரன் வீட்டிலலாம் போயிட்டு மேபி நீங்கள் நிறைய பேர் வந்து கீயை சம்மந்தப்படுத்தி சொல்லியிருந்தீங்க. அவங்க வீட்டில் கீ இருக்கும், காவேரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மேபி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் அந்த எபிசோட் எனக்கு அந்த ஞாபகம் இல்லை, அந்த கீயை பற்றி பேசின விஷயம். ஸோ அங்கே போயிட்டு அந்த கொடைக்கானல்லாம் வர ரீயூனியனில் கண்டிப்பாக ஹக் பண்ணி ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா என்னுடைய குட்டி ப்ரெடிக்ஷன்ஸ். பார்ப்போம் மகாநதியில் என்ன நடக்குது அப்கமிங்லாம் அப்படின்னு சொல்லி. இந்த வீக்கில் இன்னும் 2 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஷூட் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த ஷெட்யூல் எப்படா ஸ்டார்ட் ஆகும், என்னெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நானுமே அவளோட இருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.